பசும்பொன்னில் சசிகலாவோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாகவே தேவ நினைவிடத்தில் OPS செங்கோட்டையன் டிடிவி அவர்கள் ஒருங்கே இணைந்து மரியாதை செலுத்தினார்கள். முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் வருவார்களா இல்ல சந்திப்பு நிகழுமா என்ற கேள்வி நீடித்த நிலையில் தற்பொழுது பசும்பொன்னில் சசிகலாவோடு OPS செங்கோட்டையன் ஆகியோர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே அதிமுகவினர் சொல்வதுதான் அவர்களுக்குள் முதலில் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகட்டும் என்று சொல்வார்கள். எனவே அது போலத்தான் டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அவர்களுக்கும் தொடர்ந்து அந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் கூட சசிகலாவோடு சேர்வதிலே டிடிவி தினகரனுக்கு சிக்கல் இருக்கிறது என்பதைத்தான் இந்த சந்திப்பு மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. அதாவது சசிகலா அவர்களை செங்கோட்டையன் அவர்களும் OPS அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் டிடிவி தினகரன் அங்கிருந்து சென்று விட்டிருக்கின்றார். டிடிவி தினகரன் ஒரு 15 நிமிடங்கள் காத்திருந்தால் இந்நேரம் சசிகலாவை சந்தித்திருக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் சென்று விட்டார். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது அவர் புறப்படுவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது, அதனால் பார்க்க முடியவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார். மற்றொரு கருத்து என்ன சொன்னார்? நான் வருவதற்கு தாமதமானது, எனக்காக OPS-ம் அதே போல செங்கோட்டையனும் காத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். டிடிவி தினகரன் வருவதற்காக செங்கோட்டையனும் OPS-ம் காத்திருக்கிறார்கள் என்றால் சசிகலா அவர்கள் வருவதற்காக டிடிவி தினகரன் ஒரு 15 நிமிடம் காத்திருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அவரை பார்க்காமல் திட்டமிட்டு டிடிவி தினகரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்பது தெரிகின்றது. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள், அதாவது இந்த அணிகள் ஒருங்கிணைப்பை விரும்பாதவர்கள் சொல்லக்கூடிய கருத்தே அதுதான். முதலில் அந்த அணிகள் ஒன்றாகட்டும், அதன் பிறகு நாங்கள் சேர்வதை பற்றி நாம் பேசலாம் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் தற்போது நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு 15 நிமிடங்கள் காத்திருந்தாலே மூவரும் சந்தித்திருக்கலாமே என்று சொல்கிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்று நாம் விசாரிக்கும் போது, முன்பு சசிகலா அவர்கள் அரசியலை விட்டே தான் ஒதுங்குவதாக ஒரு கடிதம் கொடுத்தார் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக. அந்த கடிதத்தை அப்போது வெளியிட வேண்டாம் என்று டிடிவி தினகரன் மன்றாடி கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அவரது பேச்சை கேட்காமல் சசிகலா அந்த கடிதத்தை வெளியிட்டார். அதுதான் டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடைய கடைசி சந்திப்பு. அதன் பிறகு அரசியல் ரீதியாகவோ அல்லது மரியாதை நிமித்தமாகவோ அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள்.